பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்துக்கு கர்த்தாவே சாட்சியாக மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அறியாத நாட்கள் வரையில், அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நாம் நம்முடைய விருப்பங்கள் என்றே நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படித்தானே? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமது வாழ்க்கையில் சில காரியங்கள் சம்பவிக்கும் போதுதான் கர்த்தர் இப்பொழுது சம்பவிக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே அவரது சித்தம் நம்மில் நிறைவேற அவரது விருப்பங்களையும் அவரது செய்கைகளையும் நம்மில் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் நமது நினைவுகள் அதற்குண்டான செய்கைகளை விட அவரது நினைவுகளும் செய்கைகளும் மகா பெரியவர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொண்டே செயல்பட வேண்டும். இந்த வசனத்தை உறுதி செய்யும் வகையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சாட்சிகளை இந்த நாளில் நாம் கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அன்பானவர்களே, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு கத்தோலிக்க மகனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு 2ஆவதாக பிறந்த என்னுடைய மகன், எனக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. அந்த மகன் அவனை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும்போது அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியில் கொண்டு போய் நான் சேர்த்து விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, எதுக்குப்பா அவனுக்கு கொண்டு போய் ஹிந்தியில் போட்டு நீ செகண்ட் லாங்குவேஜ், தமிழ் பிள்ளை, அவன் தமிழ் படிக்கலாமே. நான் சொன்னேன், தமிழ் எப்படின்னா யூஸ் கற்றுக்கலாமா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது தான் அப்படின்னு. என் மகனும் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எப்பப்பா ரொம்ப வருத்தமாக போவான். என்னன்னு கேட்டால், அவங்க ஹிந்தி மிஸ்ஸை பார்த்தா எங்கள் மிஸ்ஸை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொன்னேன். இல்லைப்பா, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பள்ளிக்கூடத்தை அந்த ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ்லேயே போட்டு அவனை நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். 12th வரையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்
கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே என்னோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அநேக இடங்களிலே நாங்கள் போகும்போது, இந்திய பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே போகும்போது, அன்றைக்கே அவனை நடத்தின அந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு என்னோடு கூட நின்று அவன் அந்த ஹிந்தி என்னுடைய செய்திகளுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும், அவன் தனியாக செய்தி கொடுக்கும்போது, இந்திய ஜனங்கள் மத்தியில் இந்திய செய்தி கொடுக்கும்போது பார்க்கும்போது தான் இப்பொழுது நான் கற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அப்போ தெரியாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்த நாட்களிலே அது எனக்கு விருப்பம் என்று நினைத்து நான் அவனை போட்டேன். ஆனால் அது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய செய்கையுமா இருந்திருக்குது. அதனால தான் இப்போ அவன் ஊழியக்காரனா, நானே ஊழியக்காரனாவன்னு நான் நினைக்கல. அவனும் ஊழியத்துக்கு வருவான் என்று நான் நினைக்கவே இல்லை. அவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ எங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும்படியாக அப்பொழுதே எங்களுடைய என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரது விருப்பத்தை அவர் நிறைவேற்றி இன்றைக்கு அந்த விருப்பம் நிறைவேறி அது நான் இன்றைக்கு அது செய்கையாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் தெரியுது தம்முடைய தயவுள்ள சுத்தத்தை அந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்குள்ளே வைத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. நிறைய எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே இந்த பாதையில இப்போ நம்ம நடத்துறான்னு சொல்லிட்டு, ஆனால் பின்னால தான் தெரிய வரும் எதற்காக அதை நடத்தினார் என்பதை குறித்து நாம் அப்பதான் சந்தோஷப்பட முடியும். எனவே உற்சாகமாக கர்த்தர் நடத்துகிற பாதையிலே கர்த்தரை கேட்டே ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, விருப்பத்தின் செய்கையும் எங்களில் உண்டாக்குகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, பிற்காலத்திலே அப்பா நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களை நீர் எப்படி நடத்தப் போகிறீர் என்பதற்கு ஏற்ற விண்ணமாய் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே உம்மால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறதினாலே பிற்காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியங்களுக்காக எங்களை முன்பாக உங்களுடைய சுத்தத்தின்படி நீர் ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த நாளில் கொடுத்த சாட்சிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. சித்தம் மட்டும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.